விழுந்து போன பிறகு, பாவத்தில் விழுந்து போன பிறகு சொல்கிற முதல் காரியம் என்ன? பயமாக இருக்காண்டவரே. எங்கேருந்து வந்தது பயம்? இவ்வளோ நாள் பயம் இல்லையே. பயத்தையே அறியாதவன் இவன், விசுவாசத்தில் வாழ்ந்தவன், விசுவாசத்தில் பிழைக்கிறவன். எங்கேருந்து பயம் வந்து நுழைஞ்சிக்கிச்சு? இப்போ எங்கேருந்து வந்து நுழைஞ்சிச்சுன்னா, பாவத்தை உள்ளே விட்டான், பிசாசுக்கு அனுமதி கொடுத்துட்டான் வாழ்க்கையில். இப்போ அந்த பிசாசு இவனுக்கு கர்த்தர் கொடுத்தார் பாருங்க விசுவாசத்தை, விசுவாசத்தில் செயல்படும்படியாக விசுவாசம் சக்தியை, என்னும் சக்தியை இவனுக்குள்ளே வச்சார் பாருங்க. அதை எடுத்து, ஏன்னா நல்லது ஒன்றுமே அவனுக்கு பிடிக்காது, நல்லது எதாவது கொடுத்தீங்கன்னா அதை கெட்டதாகிடுவான், அதான் என் வேலை. அதை எடுத்து என்ன பண்ணிட்டான்? திரித்து அந்த விசுவாசத்தை பயமாக திரித்து விட்டான். பிசாசு ஒன்றையும் சிருஷ்டித்ததே கிடையாது, அவன் சிருஷ்டிகன் அல்ல, அப்பேற்பட்ட வல்லமே அவனுக்கு இல்லவும் இல்லை. அவனே ஒரு சிருஷ்டிப்பு, தூதனாக அவனை சிருஷ்டித்தார் கர்த்தர், அவன் தான் பிசாசானான். அதனால சிருஷ்டிக்கப்பட்ட எவனும் ஒன்றை சிருஷ்டிக்க முடியாது, தேவன் சிருஷ்டித்த விதத்தில் ஒன்றை உண்டாக்க முடியாது. அப்போ அவனே சிருஷ்டிப்பு, அவன் எதையும் சிருஷ்டித்ததில்லை. அப்போ அவன் இதை செய்தான் அதை செய்தான்றமே. என்ன செய்தான்? எப்படி வந்தது? பயம் பிசாசினத்திலிருந்து வருது. பிசாசினத்திலிருந்து வருகிற ஒரு பொல்லாத தீய சக்தின்னு சொல்கிறோமே, அதை அவன் உண்டாக்குனானா? சிருஷ்டித்தானா? கிடையாது. இருக்கிற விசுவாசத்தை எடுத்து இது எவ்வளோ பவர்ஃபுல்னு கற்றுக்கிட்டான் அவன், இது எவ்வளோ வல்லமை வாய்ந்ததுன்னு அவனுக்கு விளங்கிருச்சு. இதை எடுத்து நெகட்டிவாக திரிச்சு பயம் என்கிற சக்தியை உண்டாக்குறான். பயம் விசுவாசத்தை போன்றது, ஏன்னா விசுவாசத்தை தான் திரிச்சு இப்படி பயமாக மாற்றுகிறான். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதை பேசுகிறீங்களோ, எதை அறிக்கை செய்கிறீங்களோ அதே உங்களுக்கு நேரிடும். எதை குறித்து பயப்படுறீங்களோ அதுவும் உங்களுக்கு. ஹலோ, யோபு சொன்னான், நான் அதிகமாய் பயந்தது எனக்கு, மிகவும் பயந்தது எனக்கு நேரிட்டது. ரொம்ப விசுவாசிச்சிருக்கிறார், தினந்தோறும் உட்காந்து பயந்துருக்கிறார். என்ன ஆகுமோ, தீ வந்து இறங்கிடுமோ, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரோ, அழிச்சிருவாரோ, நம்ம பசங்கள்லாம் என்னென்ன பண்ணானுங்களோ அக்கிரமோ யாரு கண்டா, காலையில் ஒரு பலி சாயந்தரம் ஒரு பலின்னு போடுறான். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பயம். பலி வந்து கத்தரை துதிக்கிறதுக்காக இல்லை, இது வந்து பயத்தில் போடுற பலி. இதெல்லாம் போட்டுட்டு கிடக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவன் நினச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு நடந்ததெல்லாம் கண்டிப்பாக அவன் யோசித்து பார்த்துருக்கான் பாருங்க. ஒரு வழி எரிஞ்சிருமோ, வீடெல்லாம், பிள்ளைகள்லாம் போயிடுமோ, என் கையில் இருக்க எல்லாம் இப்போ ஒழிஞ்சிருமோ, எல்லாம் போயிடுமோ யோசிக்கிறான். கரெக்டாக எரிஞ்சு போச்சு எல்லாம். நினச்சது அப்படியே நடந்துருச்சு. எதை குறித்து அதிகமாய் பயந்தானோ அது அப்படியே அவனுக்கு நேரிட்டது. ஏன்னா விசுவாசம், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே பிறப்பிக்கும் பாருங்க. அதனால தான் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அது அப்படியே உண்டாக்கிடுச்சு அவன் வாழ்க்கையில் பயம். இன்றைக்கி பயம்னா எல்லாருக்கும் விளங்குது. இன்றைக்கி விளங்காத ஆள் யாருமே இருக்க முடியாது. விளங்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி பயம்னா எனக்கு விளங்கலைன்னு உண்மையாக